6/3/2026 விஷுவ வஷு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை 6:57 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 10:26 பின்பு சித்திரை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யம கண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. வாஸ்து நாளாகவும் சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதிக்கக்கூடிய நாள். மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த இடத்தில் இருந்தால்தான் உறவுகள் கூட மதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் சுகமாக கிடைக்கும். கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு மை அழகு, காதலுக்கு பொய்தான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாள். வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுதாலும் தொழுதாலும் ஆண்டவன் கணக்கு மாறுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அருமையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு தெரியாத இதயத்தில் தான் முன்னுக்கு வரக்கூடிய எண்ணம் உதயமாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகும். அஷ்டத்துக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய கஷ்ட காலங்கள் மறையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
நினைத்த சில விஷயங்கள் நடந்து விடுவதில்லை, நினைக்காத பல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததும் இல்லை என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க ஒப்பிலியப்பன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பரபரப்பும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் நிவர்த்தியாகக்கூடிய அல்லது பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்டகால கடன் தொல்லை ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடியில் பிறந்த மலரும் தொப்புள் கொடியில் இணைந்த உறவும் பிரிவுகளை சந்திக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க நாகநாதர் சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுக்கும் மலருக்கும் உறவுகள் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 20 வருட பாசத்தையும் 2 நிமிட காதலையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செண் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் பழித்து பேசியவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாப்பாட்டுக்கான கூப்பாடுகளை விட சாதனைக்கான ஏற்பாடுகளை கவனிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக அமையும். பொது துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான நிகழ்வுகளும் ஏடாகூடமான அமைப்புகளும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வரும். பொறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டு வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி கூட மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அஞ்சாத நெஞ்சம் உள்ளவர் அடுத்தவரை தஞ்சம் கொள்வதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தேனுபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான செயல்பாடுகளால் வரலாறு படைக்கக்கூடிய நாள். யமகண்டமான நேரத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும். விரயஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சுப விரயங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறிய மனிதனுக்கு பாராட்டு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.